நாங்கள் இந்த ஆழம் வேலை செய்கிறதுக்கு ஒரு மைதானமாக கிடக்கும், வரப்பு வாய்க்கால் எல்லாமே கிடக்கும், காலியாக கிடக்கும். இது எப்படி நாங்கள் உப்புன்னு இந்த இடத்துல உப்பு எப்படி வரும் அப்படின்றத மண்ணை முதலாவது டெஸ்ட் பண்ணுவோம். இதுக்கு உப்புக்குரிய மண்ணா இல்லை இதில் உப்பாலம் போட்டால் உப்பு வாரத்துக்கு நம்ம ஆரம்பித்தோம்னாக்கா இந்த மண்ணுக்கு உப்பு வாருமா அப்படின்றத முதலாவது டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். மம்முட்டி எடுத்து வெட்டி அது எவ்வளோ ஆழத்தில் களிமண் இருக்குது, எவ்வளோ ஆழத்தில் இந்த மண் உபிரியான மண் இருக்குது அப்படின்றத பார்ப்போம். அப்படி பார்த்து உபிரியான மண் இருந்துச்சுனாக்கா அந்த மண்ணெல்லாம் எடுத்து சுத்தம் பண்ணி எடையை கூட்டிட்டு அந்த களிப்புன்ற மண்ணுக்கு வரைக்கும் நாங்கள் சரிப்படுத்தி வரப்பு கட்டி அதுக்கு மேல்பட்டு 10 20 ஆள் 30 ஆள் 40 ஆள் ஒரு ஏக்கருக்குன்னு அது செலவாகும். அந்த செலவை வாய்க்கால் முதலாவது வெட்டி 2 பக்கமும் போட்டு அதை நல்லா ஒழுங்கு பண்ணி பூச்சி ஆள் வச்சு பூசி அதுக்கு மேல் போட்டு அந்த உப்புக்கு நாங்கள் எடுக்கணும்னு கேட்டாக்கா அது மற்ற பொண்ணு ஆளுங்கள்லாம் வச்சு மிதித்து அதை பக்குவப்படுத்துவோம். பக்குவப்படுத்தின பிற்பாடு கீழே உப்பு தண்ணி இருந்தால் தான் அது வாரும், மற்ற தண்ணி நெல் தண்ணிக்கெலாம் வாராது. உப்பு தண்ணி எப்படி என்ன கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்டால் கடல்லேருந்து கொண்டு வரணும். கடல்லேருந்து கொண்டு வந்தோம்னாக்கா நமக்கு பாதை இல்லை, வாய்க்கால் இல்லை, அதெல்லாம் செலவாகும். அதை விட மிஷினு கொண்டாந்து வச்சு போர் போட்டு 10 டிகிரிக்கு தண்ணி நமக்கு போரில் பூமிக்கு உள்ளே இருந்து எரிச்சோம்னா 10 டிகிரி வந்தால் அது வாரும், உப்பு கிடைக்கும். உப்பு சத்தில் இருக்குது. இதில் உப்பு சத்து உள்ள தண்ணி. இந்த உப்பு சத்து உள்ள தண்ணியை கொண்டாந்து நம்ம ரொம்ப சேத்துங்களை சேராக கிடந்த பூமியை பக்குவப்படுத்தி வச்சா அது உப்பு வாரலாம். 15 நாள் போகிறது 10 நாள் போகிறது வாரலாம். அந்த உப்பு தண்ணி இல்லைனாக்கா வாராது. அந்த உப்புக்குரிய தண்ணி உப்புக்குரிய மண் இது ரெண்டுமே சரியே, ரெண்டுமே ஒரு ஈக்குவலாக இருந்தால் தான் அது வாரும். ஒருத்தர் பார்க்கும்போது இந்த ஏ குறிப்பு பி குறிப்பு இந்த ரத்தம் இருக்குது, அந்த ரத்தத்தை கொண்டாந்து அந்த குறிப்பு உள்ளவங்களுக்கு வச்சா நமக்கு அது சூட் ஆகிற மாதிரி பூமியும் உப்பு மண்ணாக இருக்கணும், பூமியிலேருந்து எடுக்கக்கூடிய தண்ணியும் உப்பு தண்ணியாக இருக்கணும். அது ரெண்டுமே ஒன்றா இருந்தால் தான் அது வாரத்துக்கு முடியும். இது பிரிவு வேறு அது பிரிவு வேறு இருந்தால் அது வாராது, நஷ்டம்தான்.
தாத்தா காலத்தில் சொல்லுவாங்க, எங்கள் தாத்தா போய் ஜமீனுக்கு வயசாருன்னா ₹1 1.5 3/4 கூலியாம். அப்படிலாம் உழைச்சி கஷ்டப்பட்டு அந்த காலத்தில் கொஞ்சோண்டு சாப்பாட்டுக்கு கையில் உப்பு அள்ளியாக இருந்தாலும் சரி, டிஃபனில் உப்பு அள்ளியாக இருந்தாலும் சரி, மறைச்சி மடியில் கூட எடுத்துருவாங்களாம். சரி, அந்த காலத்தில் வெள்ளைக்காரன் செக்கப் பண்ண உடனே கண்டுபிடிச்சிட்டானுங்களாம், கொண்டு போய் கட்டி போட்டு அடிப்பாங்களாம். அந்த கொண்டையில் பொம்பளைங்க கொண்டையெல்லாம் உதறி பார்ப்பாங்களாம். கொண்டையெல்லாம் உதறி பார்த்து அந்த கொண்டையில் பையுக்குள்ளே உப்பு இருந்தால் அந்த கொண்டையே அறுத்துருவாங்களாம், அந்த முடியை. இப்படியெல்லாம் சொல்லி எங்களை பயமுறுத்துவாங்க. எங்கள் அப்பா ராத்திரி 12 மணிக்கு 1 மணிக்கு விடிய காலம் 3 மணிக்கு வந்தாலும் அந்த பறவைக்கே ஊற்றித்தான் அப்படி தான் கத்தும். ஊற்றி தான் கத்தும் அந்த குருவி. அப்போ யார் எங்கே போனாலும் தெரிஞ்சுக்கலாம், ஆள் யாரோ போகிறான். ஆளை பார்த்தா தான் கத்துமே தவிர சும்மா கத்தவே கத்தாது. அப்போ யார் போனாலும் அந்த வெள்ளைக்கார ஆட்சியில் கூட அப்படி தான் கண்டுபிடிப்பாங்களாம். அந்த பறவை கத்தும்போது யாரோ போகிறான், உப்பு திருட போகிறான்னு தான் நினைப்பாங்களாம். அந்த பறவைலாம் கூட இப்போ எங்கே தான் போச்சுன்னு தெரியல, காதில் கூட நான் அடிப்படலை. நாங்கள் கொஞ்சம் தண்ணி வச்சா கூட 4 மூட்டை 3 மூட்டை வாரும். அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த உப்பை வாரினாலும் விற்க முடியாது. எப்போதும் போல் வாரி இந்த மாதிரி பெரிய பெரிய கோபுரமாக கட்டி வச்சுருந்தாலும் அந்த சித்ரா பௌர்ணமிக்கு இந்த மாதிரி சுனாமி வந்தது, அந்த மாதிரி வெள்ளம் வந்து எப்போதும் போல் அதை கொண்டு போடும். அடிமையாக அந்த நாளில் எங்கள் ஜமீன், அது ஜமீன் மாதிரி அந்த வெள்ளைக்காரன் ஆட்சியில் அவங்கக்கிட்ட வந்து அடிமையாக வேலை செஞ்சுட்டு வாரத்துலேயோ இல்லை மாதத்துலேயோ தான் கூலி, டெய்லி கூலி கிடையாது, கம்மி. அப்போ என்ன, நான் 3 காசுன்னு தெரில, அது என்ன தம்படின்னு தெரில எங்களுக்கு. அப்போ அந்த நாள்லையே அதை அந்த வாங்கிறதுக்கு கூட ஜாட்டியால் அடிப்பாங்களாம். ஒருத்தருக்கு ஒருத்தர் ஊய்ந்து செத்து மடிஞ்சு தான் அந்த காசை வாங்கிக்கின்னு வந்து அப்பவும் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிறாங்க. ஆனால் அதுலேயும் சில பேர் அந்த கருத்து தெரிஞ்சவங்க திருட்டு உப்பு அள்ளிக்கின்னு போய் வீட்டு உள்ள பானைங்களில் பொச்சி அதில் மூடி வச்சிடுறது. தரையை நோண்டிட்டு, தரையை கீழே பூமியை நோண்டிட்டு அதில் பானைங்களில் பொச்சி பெரிய பெரிய சால் எதனா பொச்சி அதில் கொட்டி சமமாக மண்ணு போட்டு பூசி வச்சுருவாங்களாம். அதை 2 நாள் 3 நாள் பொறுத்து தான் வெள்ளைக்காரனுக்கு தெரியாமல் எடுத்து போய் விற்கணும் வெளியில். அதாவது அந்த நாளில் கொண்டு போய் படி நெல்லுக்கு 2 படி உப்பு 3 படி உப்பு அந்த மாதிரி கொடுத்துட்டு அதை வாங்கிக்கின்னு வந்து தான் அவங்க ஜீவிச்சுக்கிட்டுங்க அந்த நாள்லையே. அதுவும் தெரிஞ்ச அந்த இடத்துல இந்த மாதிரி இருக்குதுன்னு இப்போ போலீஸ்காரங்க சாராய பானியை ஓட்டிக்கிறாங்க போர், அந்த மாதிரி பூமியில் விட்டு கட்டப்பெரிய விட்டு ஆட்டி ஆட்டி ஓடிச்சிக்கிறாங்க அந்த நாளில். அதை மாதிரிலாம் அடிமையாக வச்சுருந்து படுத்திக்கிறாங்க.